இஸ்லாமிய மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்றாய் திரள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் பல்வேறு சமூக பணிகளை முன்னின்று நடத்திய ஒரு மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பாஷா அவர்களுடைய மறைவு மிகுந்த வருத்தமளிக்கிறது. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கும் சிறுபான்மையின சமூக முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கவாதிகளுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். மரியாதைக்குரிய தலைவர் பாஷா அவர்கள் சிறுபான்மையின மக்கள் மட்டுமல்ல, இந்திய சமூகம் ஒரு நேர்த்தியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் களப்பணியாற்றியவர். இந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக தான் மட்டுமல்லாது தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இந்த மக்களினுடைய முன்னேற்ற பயணத்தில் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சிறைவாசியாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடி தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்ட நிலையிலும் இந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக மனம் தளராமல் போராடி வந்தவர் வயது மூப்பின் காரணமாக இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார். பொதுவாக இஸ்லாமிய சிறைவாசிகள் 25 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகும் அவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இன்னும் பரோலில் மட்டுமே விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இஸ்லாமியர்களுடைய விடுதலைக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட தலைவர் இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய இறப்பிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக, காணிக்கை செலுத்தும் விதமாக ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சிறைவாசிகளை, சிறுபான்மையின மக்களினுடைய இந்த சிறைவாசிகளை எல்லாம் முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை விட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கோரிக்கையை ஏற்று சிறையில் பரோலில் இருந்தவாறே அவர் இயற்கை எதிர்க்கிறார். இன்னும் பல பரோலில் வந்த சிறைவாசிகள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட மாடல் அரசு தேர்தல் அறிக்கையிலே இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்கிற அந்த தேர்தல் அறிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று திராவிட மாடல் அரசுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை விடுக்கின்றோம்.